மார்ச் 25, 2024 இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை. கர்த்தருடைய கையில் நீங்கள் இருக்கும் வரைக்கும் உங்களை யாராலும் அசைக்க முடியாது. No one can shake you until you are in God's hand. எரேமியா 18 அதிகாரம் 6 வசனம். ஜெரேமியா சாப்டர் 18 verse 6. களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, களிமண்ணை யாரும் விரும்ப மாட்டார்கள். ஆனால் குயவனோ களிமண் இருக்கும் இடத்தையே நாடி சென்று அதனை தன் கரங்களால் எடுத்து அழகான உபயோகத்திற்குரிய பாத்திரங்களாக வனைத்தெடுப்பான். மண்ணினால் உருவாக்கப்பட்ட நாம் அனைவருமே பரம குயவனான தேவனின் கரத்தில் தினமும் வணையப்பட்டு வரும் பாத்திரங்கள்தான். ஆனால் நாம் களிமண் என்பதையும் கர்த்தர் நம்முடைய குயவன் என்பதையும் மறந்து போவதால் பல வேளைகளிலே நமது பாவ வாழ்க்கையினால் தேவனின் கரத்திலிருந்து தவறி விழுந்த களிமண்ணாகவே நாம் காணப்படுகின்றோம். இப்படிப்பட்டதான நிலையில் இன்று நாம் இருப்போமாகில் இன்றைக்கே கர்த்தர் தமக்கு பிரியமான பாத்திரமாக நம்மை வணையும்படிக்கு நம்மை திரும்பவும் அவரிடத்தில் ஒப்பு கொடுப்போமாக. Like clay in the hand of the potter, so are you in my hand. My dear brothers and sisters, no one likes clay, but the potter seeks out the place where the clay is, takes it with his hands, and molds it into beautiful, useful vessels. All of us made of clay, are vessels being fashioned daily by the hands of the supreme potter. But we forget that we are clay and that the Lord is our potter. Many times we are seen as clay that has fallen from the hand of God due to our sinful life. If you are in such a situation today, let us surrender ourselves to the Lord as his favorite vessel. அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு மை துதிக்கிறோமப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோமப்பா. அந்த நாளுக்காக நன்றி செலுத்திக்கிறோமப்பா. அந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளை தந்ததற்காக நன்றி. இந்த நாளையை காணும்படியாக நீராண்டவரே நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிற கிருபைகளுக்காக நமக்கு ஸ்தோத்திரம் 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 கொடாகொடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோமப்பா. இப்பொழுது கூட ஆண்டவர் நீ தந்த நம்முடைய வாக்குத்தத்த வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறேன் அப்பா. குயவன் கையிலே களிமண் ஆண்டவரே இருப்பது போல் ஆண்டவரா அப்பா, குயவனாகிய நீர் ஆண்டவரே என்னை களிமண்ணாக ஒப்பு கொட்டிக்கிறேன் ஆண்டவரா அப்பா. என்னை நம்முடைய கருத்துக்கு நேராக வைத்துக்கொள்ளும் என்று சொல்லி யாரெல்லாம் இப்பொழுது செபிக்கிறார்களோ அத்தனை பேரையும் ஆண்டவரே அப்பா, அத்தனை பேரையும் ஆண்டவரே நீர் உடைய கையிலே ஏந்தி அவர்களை வைத்து ஆண்டவரே அவர்கள் நீர் வணைந்தரல வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே என்னை வணந்தரலும் என்று சொல்லி யாரெல்லாம் தங்களை ஒப்பு கட்டுகிறார்களோ அத்தனை பேரையும் கத்த நீர் ஆண்டவரே அப்பா, நீர் அவங்களை வணைந்தரல வேண்டுமா செபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே இருக்கிற களிமண்ணாக நாங்கள் இருக்க வேண்டுமே தவிர உம்முடைய கரத்தை விட்டு ஆண்டவரே அப்பா நாங்கள் போய்விடும் பாத்திரமாக நாங்கள் இல்லாதபடிக்கு அப்பா நீர் எங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டுமா செபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் களிமண்ணாகவே இருக்கக்கூடாது ஆண்டவரே. கர்த்தருடைய கரத்திலிருந்து நாங்கள் வெளியேற பெற்ற ஆண்டவரே பாத்திரங்களாக நாங்கள் மாற வேண்டும் அப்பா. அதற்கு உம்முடைய கரத்திலே நாங்கள் இருக்க வேண்டும். அதற்கு எங்களை ஒப்பு கொட்டிக்கிறோம் அப்பா. பிசாசின் கரத்துக்குள்ளாக அல்ல, உலக பாவத்தின் கரத்துக்குள்ளாக அல்ல இசப்பா, நாங்கள் உங்க கரத்துக்குள்ளாக இருக்கணும். அதன் மூலமாக அப்பா களிமண்ணாக எங்களை நீர் ஆண்டவரே நீர் அழகான பாத்திரங்களாக எங்களுக்கு ஆண்டவரே வனைத்து ஆண்டவரே எங்களை ஆசீர்வதித்தரல வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த உலகத்தில் ஆண்டவரே அப்பா இந்த பாத்திரத்தை பார்க்கிற நாங்கள் எங்களை ஆண்டவரே ஒவ்வொருவரும் ஆண்டவரே இது வெளியேற பெற்ற பாத்திரம், இது கிறிஸ்துவின் பாத்திரம் என்று சொல்லி எங்களை ஆண்டவரே அப்பா புகழும்படியாக நாங்கள் வாழும்படியாக நிற்கிறவை தர வேண்டுமா செபிக்கிறோம். எல்லாவற்றிலும் உண்மை நாங்கள் முன்பாக ஆண்டவரே காட்டும்படியாக நிற்கிறவை தர வேண்டுமா செபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் அப்பா,
அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எங்களை ஒப்பு கட்டிக்கிறோம். நீரே பொறுப்பெடுத்துக்கொள்ளும், நீரே வழிநடத்திடமா செபிக்கிறோம். இப்பொழுது கூட அப்பா, யார் யார் சுகவீனத்தோடு பலவீனத்தோடு ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி செபிக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் கூட ஆண்டவர் நீர் இறங்கி அவருக்கு நல்ல சுகத்தை ஆரோக்கியத்தை நீர் வைத்தரல வேண்டுமா செபிக்கிறோம். எல்லா பலவீனங்களையும் கத்த நீர் மாற்றி போட வேண்டுமா செபிக்கிறோம். நீ தருகிறதான சுகத்தை நம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும்படியாக நீர் உதவி செய்தரிடுமா செபிக்கிறோம். பரீட்சை எழுதுகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க அப்பா. எல்லா பரீட்சைகளையும் வெற்றியாக நம்முடைய பிள்ளைகளை எழுதி முடிக்க ஆண்டவர் நல்ல ஞானத்தை அறிவை அவர்களுக்கு நீ தந்தரல வேண்டுமா செபிக்கிறோம். தங்களுடைய எதிர்காலத்தை குறித்த ஆண்டவரே சந்தேகத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு தங்களுடைய எதிர்காலத்தில் ஆண்டவர் நீ செய்ய போகிற எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக அவர்கள் காணப்பட போகிறார்கள் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக நிற்கிறவை தர வேண்டுமாப்பா. மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். அநேக பிறந்த நாட்கள் நம்முடைய பிள்ளைகள் காணும்படியாக நல்ல சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை அவள் பெற்று வாழும்படியாக நிற்கிறவை தாரும். திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். அநேக திருமண நாட்கள் நம்முடைய பிள்ளைகள் காணும்படியாக நல்ல சுகத்தை ஆரோக்கியத்தை பெற்று வாழும்படியாக நிற்கிறவை தரவிடமா செபிக்கிறோம். எல்லா காரியங்களையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்தரலும் ஆண்டவரே. துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கே இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.